அமெரிக்காவும் சீனாவும் வந்து இலங்கையோட மிகப்பெரிய நண்பர்கள். சீனா தூதுவர் தனக்கு தெரிந்தவர்களிடம் சொன்னார், இந்தியாவுடைய இப்போதைக்கு புலனாய்வுத்துறை என்றால் சமூக வலைத்தளங்கள் தான் என்று அவர் சிரிச்சிருக்கிறார் சொல்லி. அப்ப ஏன் நான் இதை சொல்றேன், இப்ப நீங்கள் யோசிக்கலாம், இல்லை கேட்கிறவர் யோசிக்கலாம், என்னென்று அமெரிக்காவும் சீனாவும் எதிரி எதிரி என்னென்று நட்பா இருக்கிறார்கள் என்று யோசிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அங்கால பாருங்க, பாகிஸ்தான் சீனாண்ட PL-15 வச்சுதான் இந்தியாண்ட விமானங்களை அடிச்சான். ஆற்ற விமானம் எல்லாம் நேட்டோட பிரான்ஸ் ரஃபேல். ஆனாலும் ட்ரம்ப் கூப்பிட்டு விருந்து வைக்கிறார் பாகிஸ்தான். சீனா தான் அந்த முழு ட்ரம்புக்கும் தெரியும், சீனா தான் முழு ஆயுதம் முழுக்க கோஆர்டினேட் பண்ணினது எல்லாம் சீனா தான். இருந்தாலும் கூப்பிட்டு வைக்கிறார். பசிபிக் பிராந்திய கட்டளை தளபதி வந்து பாகிஸ்தானை சொல்றார், நாங்கள் உங்களோட சேர்ந்திருந்து தான் தலைவான்களோட டீல் பண்ணணும்னா பாகிஸ்தான் தங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார். அவங்க சில சில சமயங்களில், அதாவது ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா இன்னொரு எதிரியோட சேரும். அது அமெரிக்காட்ட அது பாலிசி, அவங்களோட பாலிசி அப்படித்தான். அவளை மற்றவரை விழுத்த விட மாட்டான், ஒரு எதிரியோட சேர்ந்து விழுத்தி போட்டுத்தான் பேத்து மற்ற எதிரியை பார்ப்பார். அதே ஒரு நிலைமையாகத்தான் இப்போது நான் நினைக்கிறேன் இலங்கையின் புலனாய்வுத்துறையின் மேம்பாடு இந்த அமெரிக்காவின்றையும் சீனாவின்றையும் நிறைய ஒத்துழைப்பு இருக்கிறது. எனவேதான் இந்தியா கடுமையாக அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவுக்கு இந்த பாகிஸ்தான்ல இடம்பெற்ற சம்பவங்கள், பங்களாதேஷ், நேபாளம் என்றது. இப்ப நேபாளம் அன்றைக்கு ஒரு ரஷ்ய டுடேக்கு ஒரு ஊடகவியலாளர்கிட்ட பேர் மறந்துட்டேன், அவர் தெளிவாக கொடுத்திருந்தார். இந்த ஆவணங்களை எடுத்திருக்கிறாங்க. ஆவணங்கள் எடுத்த 2 NGO, ஒரு NGO தான் பங்களாதேசத்துல செய்த புரட்சி ஜட் ஜெனரேஷன் சொல்றது. 2வது NGO அது இந்த பிரான்ச் தான் நேபாளத்தை கைப்பற்றியது. அப்ப தெளிவாக இப்போது தெரிகிறது இந்த 2ஐயும் செய்தது அமெரிக்கா தான் என்றது. ஆனாலும் சீனாட்டை விட்டு கொடுத்துருக்குறாங்களா அவங்க இப்போதைக்கு. அது ஒரு கொதிநிலையில இருக்கணும், அது அவங்களுக்கு தேவையான நேரம் அதை எடுத்துக்கொள்ளுவாங்க. ஆனால் 2 பக்கம் இருந்த இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தவரை தூக்கி எறிஞ்சாச்சு பங்களாதேசத்துல இருந்து. இப்ப அதே போலதான் இப்ப இலங்கையிலும் இந்த 2 நாடுகளின் புலனாய்வுத்துறை கடுமையாக வேலை செய்கிறது. அடுத்ததாக இலங்கை அரசும், உங்களுக்கு தெரியும், அனுர்குமார் திசாநாயக்காண்மையில் யாழ்ப்பாணம் சென்ற போது ஆனரவில் இருந்த இராணுவத்துக்கு கூட தெரியாமத்தான் போனார். ஏனென்று சொன்னால் அவ்வளவு ஒரு வீக்கான நிலையில வேண்ட புலனாய்வுத்துறை. அப்ப யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலை. ஆனால் இப்போது மெல்ல மெல்ல மேம்பட்டு வந்து விட்டது போலதான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் கூடுதலாக இந்தந்த தூதரகத்துக்கு தமிழ் தரப்புகள் போய் என்னென்ன கதைக்கிறார்கள், என்னென்ன எல்லாவற்றையும் எடுக்கிறாங்க, முழுத்திலையும் எடுக்கிறாங்க. அதுதான் அந்த பிரச்சனை.